வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். மகரம் 2026 மகர ராசியை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டீட்டெயில் அனலைஸில் என்னோட பார்வையில் வந்து இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு நான் ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் 2025 நிறைய பேருக்கு ரொம்ப பெட்டர் ஆகிட்டு வந்துச்சு, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, கல்யாண வாழ்க்கை நல்லா செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2026 நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சனி 3ஆம் இடம், நிறைய பேருடைய ஆதரவும் நட்பும் கிடைச்சி ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிற டைம் தான் இதுன்றதை நான் பார்க்குறேன். குரு வந்து இந்த வருஷம் எப்படியும் பயிற்சி ஆகும்போது மகரத்துக்கு இது பெரிய யூஸ் இல்லைன்னு சில பேருடைய வாதமாக இருந்தாலும் கூட அவரோட பார்வை பலம் அந்த மகர ராசியில் விழும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுக்கு இதை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, 28 இருக்கே இது ஏதாவது பாதிக்குமா? நானும் பார்த்தேன், மகரத்துக்கு வந்து சனி ஆதிக்கத்தில் வந்தவங்களுக்கு ராகு பெரிய லெவலில் பாதிக்கிறது இல்லை. கேது 8ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபன் சூரியன், சனிக்கு சூரியன் அங்கே வந்து செட் ஆகாத ஒரு பிளானெட்டு, அங்கே போய் கேது போகிறதுனால அதுவும் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. இதனால் பாதிப்பு இருக்குது, அது என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் சூப்பராக இருக்குது. மகரம் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டைம் இது. ப்ரொஃபஷனில் வந்து நல்ல ஒரு லீடு, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், லைக் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, உங்களோட பொசிஷன், ப்ரொமோஷன், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, மைக்ரேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நல்ல நேரம் தான். இன்னும் குரு மாற மாற அவரோட பார்வை விழுந்துச்சுன்னா ரொம்ப நாளாக ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளான்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைமாக நான் வந்து பார்க்குறேன். இதை கடந்து நான் சொன்ன மாதிரி இந்த ராகுக்கு இது 2 இருக்குது. அப்போது மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு பிளான் இருக்குது. ஏன்னா அந்த ஏழரை சனி சிலருக்கு வந்து கொஞ்சம் லைஃப் செட் ஆகலை, ஒரு ஃபெயிலியர் மாதிரி வந்து பிரிஞ்சிடுறாங்க. இப்போ செகண்ட் மேரேஜுக்கு ஒரு ஆப்ஷன் சில பேர் தேடுறாங்க. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் மேரேஜோட டிலே டியூ டு இந்த ஏழரை சனினால டிலே. இப்போ இந்த ராகுக்கு இது இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், எனக்கும் நிறைய கொஸ்டின் வந்தது, இந்த ராகுக்கு இது இருந்தும் கல்யாணம் நடக்குமா குரு பார்வையில் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மகர ராசி இந்த 2026 அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஆண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக கடந்த இது வரைக்கும் 7 நாட்டு சனி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அடுத்து இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. ஃபஸ்ட்டு எப்பேற்பட்டதையும் போராடியாவது அவங்க ஜெயிக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த குரு வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வருது. ஃபஸ்ட்டு விஷயம் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த கணவன் மனைவி அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. ஒன்று குடும்பம் முக்கியம் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்துட்டால் பிரச்சனைகள் கிடையாது. இல்லை நான் தான் பேசணும், நான் தான் எல்லாம் என்னோடய ஆதிக்கத்தில் தான் எல்லாம் இருக்கணும்னு ஒரு முடிவு அங்கே வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் குருவே வந்து உட்கார்ந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது, மௌனமாக போகும்போது, இல்லை குடும்ப தலைவர்கள் அப்பா அம்மா முடிவு எடுக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போயிடுறது, இந்த ராகு எந்த பிரச்சனையும் பண்ணாது. இல்லை நான் தான்ட்டு அந்த சர்ப்பம் மாதிரி தலையை தூக்கிட்டு வந்தால் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது காதல் சொல்லும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு கூடியவன் வந்து சுக்கிர பகவான், இந்த சனிக்கு நட்பு தான். ஸோ காதல் விஷயத்த சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய செட் ஆகுமா ஆகாதா, எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தைன்றதே கம்மியாக இருக்குது, ஒரு ரொமான்ஸே இல்லை, ஒரு லவ்வே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே இந்த சுக்கிரன் அதோட பாதையில் செல்லும்போது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வெற்றிகரமாக திருமண வாழ்த்து வரைக்கும் கூட்டி கொண்டு போகும். ஆனாலும் அந்த குருன்னு உட்காரக்கூடிய ஸ்தானம் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால அம்மா பிள்ளையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாம் சக்ஸஸ், அதை எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்து போகிறது, லவ் மேரேஜில் செப்டம்பருக்கு மேலே சக்ஸஸ் நிறைய இருக்குது. அதே போல் இந்த மகர ராசி அப்படின்னு எடுக்கும்போது 2 ஆரம்ப கல்வி, 4ஆம் பாவம் உயர்கல்வி, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த அசுப கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த குரு பார்வை மாணவர்களுக்கு செட் ஆகிடுமா, சக்ஸஸ் கொடுத்துருமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக வந்து மகரம் வந்து ராசிகளில் ஒரு கற்பூர புத்தியா இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வாழைமர புத்தியா இல்லை விறகு கட்ட புத்தியா அப்படின்னு புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எண்ணெய் ஊற்றுனாதான் எரியும். ஏன்னா மகரம் வந்து அப்படி பார்த்தவொடனே பற்றிக்கிற ஒரு ஷார்ப்னஸ் வந்து இனிஷியலாக இருக்காது. பட் ஒன்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 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 ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அதுதான் மகரம். மகரம் வந்து ஒரு ஆரம்பத்தில் எடுத்தவொடனே எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்ஸ்டாப்பபிள் போயிட்டே இருப்பாங்க. இப்போ 2026 எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நான் நல்ல விஷயமா சொல்கிறது என்னென்னா 7 சனி இல்லை. உங்களை வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொல்லை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு நோய் வர்றதுக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத விஷயமா இருக்கிறதுக்கு தொல்லை இல்லை. ஸோ சனி ரூட்டை கிளியராக வச்சுருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. ஏன் செய்ய போகிறாங்க அப்படின்னா சனி 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ராகு கேது, நிச்சயமாக ராகு கேது 2nd and 8th ஹவுஸில் இருக்குது. பட் இது ஏதாவது உங்களை வந்து மூட் ஸ்விங்ஸ் ஏதாவது பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷ்னலாக அந்த ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் கட் பண்ணினா நல்லது. ஏன்னா 2ல் உள்ள ராகு என்ன பண்ணுன்னா ஒரு சடன் ஃபியர், அது ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ளே அப்படியே வரும். அந்த பயத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குரு பார்வை இன்னும் அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஜூன். அப்போ குரு பார்வை வர 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 என்னென்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ணதை எக்ஸாமாக ஃபேஸ் பண்ணதை அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு அதை ரொம்ப பயன்படுத்துகிற அளவுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. இதுதான் என்னோடய பார்வையில் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு மாணவர் சைட்லலாம் போனாலும் கூட சீனியர்ஸாக இருக்கவங்க மகர ராசி, மகரம் தான் சனி ராசி. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கவங்களுக்கு எப்படி கொண்டு போகும் இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் 2026? ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராசிநாதன் நல்ல 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நல்ல ஹெல்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தினைக்கும் உழைச்சாதான் பணம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்து. ப்ளூ காலர் ஜாப் சொல்கிறீங்க. ஆமாம், லேபர்ஸ் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உழைப்பு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பசங்க இருந்தும் தனியாக வேலை செஞ்சு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல சிறப்பாக இருக்குது. அதுலேயும் ஜூனுக்கு மேலே உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வேல்யூ தெரிஞ்சு திரும்ப அவங்க இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை வந்து மன்னிப்பு கேட்டு அப்பா தான் முக்கியமாக சொல்கிறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஆண்டுக்கு அதுக்கு முந்தின ஆண்டில் நிறைய பஞ்சாயத்துகள் நடந்துச்சு. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து தனியாகவே போயிட்டாங்க, தனிமைப்படுத்தப்படல, தனியாகவே போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டே ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க இவங்களோட ஃபேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து எப்படி ட்ராவல் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் திரும்ப நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது வயசு 80 கிட்ட நிற்கும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் நீங்கள் உங்கள் பேர பசங்க முன்னாடி பெரிய ஹீரோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்துட்டும் இந்த மாணவர்களுக்கு கூட கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக ஆகிடுச்சு, நல்லா சிறப்பாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்கள், இவங்களுக்கு வந்து இந்த குருபலம் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குமா, இல்லை ராகு கேது குடும்பத்தில் பாம்பு மாதிரி கடிச்சிட்டு இருக்குமா, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு காத்துட்ருக்கு? நிச்சயம் மகரம் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 7 சனி கண்டிப்பாக கிடையாது. நான் பொதுவாக மகரத்தில் உள்ள பெண்களை பற்றி ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன். நிறைய ராசிகளுக்கு தேர்வாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எங்கள் குடும்பத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை தாங்கிறதுக்கு ஒரு நல்ல பெண்ணாக வேணும். எந்த ராசியை கல்யாணம் பண்ணணும் நான் மகர டிக் அடிப்பேன். ஏன்னா அந்த ராசிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வந்து ஒரு சர ராசி, ரெண்டாவது ஒரு பூமி தத்துவ ராசி, சனியுடைய ராசி. உழைப்பு வந்துடுச்சு. இப்போ ஒரு பெண் வந்து வீட்டுக்கு மகரத்தை வராங்கன்னா உழைப்பு, அந்த வீட்டு வேலை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, பொறுப்பு. அடுத்தது அது சர ராசி. அப்போ சர ராசினும் போது வேக வேகமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்குள்ள ஆற்றல்.
அதுக்கு அடுத்தது அந்த தத்துவப்படி பார்த்தீங்கன்னா பூமி. ம். அப்போ பூமினும் போது எந்த விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக சகிப்புத்தன்மையோட ம். அனுசரித்து கணவனுக்கு முழுமையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசியோட லிஸ்ட்லையும் வருது. ஓ, சூப்பர். சகிப்புத்தன்மை ம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் ஆமா. மகரத்துக்கு பொதுவாக கொஞ்சம் சகிப்புத்தன்மை உண்டு. ம். ஸோ சகிக்க முடியாத வெடிக்கிறது வேற, பட் சகிப்புத்தன்மை உண்டு. நிறைய மேஷ ராசிக்காரங்களுக்கு மகரத்தை ப்ரிஃபர் பண்ணுவோம். ம். ஏன்னா மேஷம் டிஃபால்ட்டாக ஒரு டாமினேட்டிங்னா அப்போ மகரம் வந்து பொறுத்துக்கும். ஓகே. அப்போ இப்போ 2026 இவங்க நிறைய பொறுத்து சகிச்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பெயினோட வாழ்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி, ஒரு வழி, ம். ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம் தான் 2026. ஸோ இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு பல சுமைகள், பல வலிகள், பல வேதனைகள் பலதையும் நீங்கள் அனுபவித்து இந்த 2026 நீங்கள் நினச்சபடி உங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள், துன்பம், அந்த குழப்பம் அதெல்லாம் நீங்கிறதுக்குள்ள காலம் தான் இந்த காலம். ஈவன் ராகுக்கு இது 2 இடத்துல இருக்கிறது தான் சரியான நேரம். குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்துக்கு நிவர்த்தி ஆகிற காலமாக மாறும். ஏன்னா அந்த வீடு கொடுத்த சனி 3ஆம் இடத்துல முன்னேறி போகிறார். ஸோ குழப்பத்திலேருந்து நீங்கள் விடுவித்து முன்னேறி போக போகிறீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது ஃபைனலாக இந்த மகர ராசியில் என்னோட ஒரு கேள்வி, ஏதாவது ஆரோக்கியத்தில் பாதிப்பு தர மாதிரி இருக்கா, இல்லை ஃபிட் அண்ட் ஃபைனாக ரொம்ப நல்லபடியாக இருக்கா, அது மட்டும் எனக்கு விளக்கி சொல்லுங்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ முக்கியமான விஷயம் 2ஆம் இடத்துல சர்ப்பம் உட்கார்ந்துருக்கு. ஸோ கண்கள் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் வலது கண் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. இடுப்புக்கு கீழேன்னு சொல்லும்போது பைல்ஸ், அந்த அந்த ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எலும்பு தேய்மானம். இதுதான் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இது மேஜர் இஷ்யூ. கால்சியம் குறைபாடு, இந்த 2 விஷயத்த இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட எடுத்தால் கூட இந்த விஷயம் கால்சியம் குறைபாடாக இருக்குது, விட்டமின்ஸ் குறையுது அப்படின்ற ஒரு, இரும்பு சத்து குறையுது அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் அதுக்கேற்ற உணவு ரீதியாகவே அதை சரி பண்ணிக்கிறது ஒன்று இருந்தாலும், வயது உட்பட்டு அதுக்கேற்ற மருத்துவரையும் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. 2026 மகரம் ஐ திங்க் ஒரு பெரிய பாசிட்டிவான சைடில் போக போகிறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன், என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி, அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.